மவுஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இத இலால்ப் பெஞ்சமின் அப்படிங்கிறவரு ஒரு பிரித்தானிய நாட்டை சேர்ந்தவர். இவரு அந்த நாட்டினுடைய ஏர் ஃபோர்ஸ்ல வொர்க் பண்றாரு. அப்படி வொர்க் பண்ணும்பொழுது தொலைதூரத்தில இருக்க சில பொருட்கள கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த கம்ப்யூட்டர்ல சில டெக்னாலஜிகள உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் உருவாக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் என்னன்னா, இந்த மவுஸ் அப்படிங்கிறது. இது முதல்ல எப்படி இருக்குன்னா, ஒரு உருண்ட பால் மாரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வடிவமா அட்வான்ஸ்டா வர ஆரம்பிக்கிறது. இந்த மாரி தொடர்ச்சியாக மவுஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில எங்கல் பாட்டும் அப்படிங்கிறவர் அந்த மவுஸினுடைய ஒரு முழு வடிவத்த கொண்டு வராரு. அதன் பின்ன தொடர்ச்சியாக வந்தவர் தான் பார்த்தோன்னா, கெய்லர் அப்படிங்கிறவர். இந்த கெய்லர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மவுஸ பின்னாடி திருப்பினீங்கன்னா, அந்த பால் மாரி செட்டப் இருக்கும். அந்த பால் மாரி இருக்கக்கூடிய மவுஸ் தான் மேக்ஸிமம் இந்த உலகத்தில ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட மவுஸுகள். ஆனா, ஆரம்பத்தில என்ன பண்றாங்க, இந்த மவுஸ் அப்படிங்கிறது அந்த பிரித்தானிய அரசாங்கம் ஒரு சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா, இது ஏர் ஃபோர்ஸுக்காக உருவாக்குனது இல்லையா? அதனால. அது நாளடைவில தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு குடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ, இந்த மாரி இருக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த கெய்லர் உருவாக்குனது கடைசியா அந்த பால் டைப்பு. இன்னைக்கு அந்த பாலும் போய் லேசர் டைப்பாக மாறி மவுஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு.